குட் டே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்ட் அன் அப்டேட். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் வச்சு ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான, இது வரைக்கும் பேசப்படாத ஒரு புதுவிதமான டாப்பிக்கை பற்றி பேச போகிறோம். பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்ச் மேக்கிங் இண்டஸ்ட்ரியினுடைய ஃபேமஸ் கம்பெனியை பற்றி நம்ம பேச போகிறோம். எப்படி ஆட்டோமொபைலுக்கு ஃபோர்ட் கம்பெனி 20ஆம் நூற்றாண்டினுடைய ஆரம்ப காலத்தில் ஒரு புரட்சி உண்டு பண்ணுச்சோ, கடிகாரம் அதாவது வாட்ச் மேக்கிங் பல டெக்னாலஜி, பல இனோவேஷன்ஸையும் கொண்டு வந்த ஒரு மிகப்பெரிய வாட்ச் மேக்கிங் இண்டஸ்ட்ரியான ரோலெக்ஸ் கம்பெனியை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ரோலெக்ஸ் கம்பெனியை யார் துவங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹான்ஸ் வில்டார்ஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் இந்த கம்பெனி துவங்குறாரு. அவருடைய ஆரம்ப காலங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு தான் அவர் படிப்பை முடித்து வேலைக்கு போய் பிறகு இந்த தொழிலை துவங்குறாரு. ஹான்ஸ் வில்டார்ஃப் என்பவர் 1881ஆம் வருடம் கும்பாக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊரில் ஜெர்மனி நாட்டில் பிறக்கிறாரு. அவர்களுடைய பெற்றோர்களுக்கு 3 குழந்தைகள். 3 குழந்தைகளில் இவர் 2வது குழந்தையா பிறக்கிறாரு. அவருக்கு 12 வயசு இருக்கும்போது அவங்க தாயார் இறந்து போகிறாங்க. பிறகு 1 வருடம் கழித்து அவங்க தந்தையும் இறந்து போகிறாரு. பிறகு தாயாரனுடைய தம்பி, அதாவது ஹான்ஸ் வில்டார்ஃப்னுடைய தாய் மாமா இவரை கொண்டு போய் ஒரு போர்டிங் ஸ்கூலில் போய் சேர்த்து விடுறாரு. இவருடைய தாயாரும் தந்தையாரும் இறந்த பிற்பாடு இவருக்கு கடுமையான மன அழுத்தம் இவருக்கு வருது. அதை மீறி அவர் படிப்பில் நிறையா கவனம் செலுத்த ஆரம்பிக்கிறாரு. முக்கியமாக கணிதம், அதாவது மேத்தமேட்டிக்ஸ் மற்றும் லாங்குவேஜ் ஸ்டடீஸ், இங்கிலீஷ் மற்றும் பிரெஞ்சு மொழிகளில் அதிக மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெறுறாரு. ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்கிற காலத்தப்பவே சுவிட்சர்லாந்து நாட்டை சேர்ந்த ஒரு சிறுவனோட அவருக்கு ஒரு நட்பு ஏற்படுது. அவருடைய நண்பர் சுவிட்சர்லாண்டில் இருக்கக்கூடிய பல வாட்ச் மேக்கிங் பிஸ்னஸை பற்றி அவங்க நிறைய டிஸ்கஸ் பண்ணுவார் இவர் கூட. இவருக்கு அப்போது வாட்ச் மேக்கிங் பிஸ்னஸ் மேலே அதி தீவிரமான ஒரு இன்ட்ரெஸ்ட் டெவலப் ஆகுது. 19ஆம் வயது அப்போ ஸ்கூல் படிப்பையில நிப்பாட்டிட்டு சுவிட்சர்லாண்டில் இருக்கக்கூடிய ஒரு ஜுவல்லரி பிஸ்னஸில் போய் ஜாயின் பண்ணுறாரு. அதாவது கடலில் இருக்கக்கூடிய முத்துக்களை எடுத்து அதை பேக் பண்ணி ஜுவல்லரி ஷாப்புக்கு அனுப்பக்கூடிய ஒரு பிஸ்னஸில் போய் இவர் சேர்றாரு. அங்கே அவர் பொதுவான ஒரு பிஸ்னஸை எப்படி நடத்தணும் அப்படிங்கிற யுக்திகளை நிறையாவே கற்றுக்கிறாரு. பிறகு 21ஆம் வருடம் லண்டனுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய ஒரு வாட்ச் மேக்கிங் பிஸ்னஸில் போய் வேலைக்கு சேர்றாரு. என்னவா சேர்றாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட்டராகவும் டாக்குமெண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய பிஏ ஜாபில் போய் ஜாயின் பண்ணுறாரு. அவர் அங்கே வாட்ச் மேக்கிங் பிஸ்னஸை பற்றி A to Z ஃபுல்லாகவே தெரிஞ்சுக்கிறாரு. அதே சமயம் லண்டனில் இருக்கும் பொழுது அவருடைய மனைவியை சந்திக்கிறாரு. ஒரு சில மாதங்களுக்கு பிற்பாடு அவங்கள அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு லண்டன்லேயே செட்டில் ஆகிறாரு. ஒரு நாள் மனைவியினுடைய சகோதரர் கூட அவர் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு வாட்ச் மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஒன்று ஆரம்பிக்கணும்னு சொல்லி ஒரு ஐடியா ஒன்று கொடுக்குறாரு. அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இவரை முதலீடு பண்ண சொல்கிறாங்க. அந்த கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு மனைவியினுடைய சகோதரர் இந்த வாட்ச் மேக்கிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உறுதுணையை நிற்கிறாங்க. ஹான்ஸ் அண்ட் வில்டார்ஃப் லிமிடெட்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்ப காலங்களில் பாக்கெட் வாட்சுகளை மட்டுமே தயாரித்து கொண்டு வந்தாங்க. ஹான்ஸ் வில்டார்ஃப் அவர்களுக்கு பாக்கெட் வாட்சுகளை தயாரிக்கிறத விட ரிஸ்ட் வாட்சை மேனுஃபேக்சர் பண்ணணும் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் ரொம்பவே ஜாஸ்தி. ஆனால் அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரிஸ்ட் வாட்சுகள் எல்லாமே பெண்கள் தான் மோஸ்ட்டாக அணிஞ்சிருப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஸ்ட் வாட்சினுடைய டெக்னாலஜி ரொம்பவே பேசிக்கான லெவலில் இருந்தது. அதில் காட்டக்கூடிய டைம் அக்யூரேட்டாக இருக்காது. ஏன் அப்படின்னா ரிஸ்ட் வாட்சுங்கிறது பாக்கெட் வாட்சோட சைஸில் சின்னதாக இருக்கிறதுனால அதில் இருக்கக்கூடிய பார்ட்ஸ் எல்லாமே சரியாக இயங்காத காரணத்தினால டைம் முன்ன பின்ன காமிச்சிக்கிட்டு இருக்கும். அதனால் அது பெண்கள் அது ஒரு ஜுவல்லரி ஆர்னமெண்ட்டாக தான் பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. ஆனால் ஹான்ஸ் வில்டார்ஃப் இந்த விஷயத்தில் பல தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி ரிஸ்ட் வாட்சை தான் இனி எல்லாரும் பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தோட என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய எல்லா வாட்ச் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் எல்லாத்தையுமே போய் இவர் அப்ரோச் பண்ணுறாரு. அவங்ககிட்ட இருந்து எல்லா ஐடியாஸையும் கேட்டு துல்லியமாக குவாலிட்டியாக இயங்கக்கூடிய ஒரு ரிஸ்ட் வாட்ச் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு ஒரு R&D ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஒரு சில வருடங்கள் கஷ்டப்பட்டு கடைசியாக ரிஸ்ட் வாட்சை ஹை குவாலிட்டியோடவும் அதை மேனுஃபேக்சர் பண்ணி உலகத்துக்கு முதன்முறையாக ரோலெக்ஸ் இடம் சொல்லக்கூடிய பிராண்ட் பேரில் ஒரு வாட்சை இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறாரு. இந்த வாட்ச் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டு ஒரு சில நாட்கள், ஒரு சில காலகட்டத்திலே மிகப்பெரிய ப்ராப்ளம் அடையுது. எல்லோரும் இந்த ரிஸ்ட் வாட்சை பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக சொல்லப்போனால் 1ஆம் உலகப் போர் நடக்கும் காலத்தில் அனைத்து மக்களும், முக்கியமாக போர் வீரர்கள், அதாவது சோல்ஜர்ஸ் எல்லாருமே ரிஸ்ட் வாட்சை தான் பயன்படுத்துகிறாங்க. அதற்கு பிற்பாடு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹான்ஸ் வில்டார்ஃப் ஒரு ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவருங்கிறதுனால இவர் கம்பெனியில் தயாரிக்கக்கூடிய பொருட்களுக்கு டிமாண்டு கம்மியாக ஆரம்பிச்சிருது.
அதனால் இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனியினுடைய பேரை வந்து ரோலெக்ஸ் வாட்ச் மேனுஃபேக்சரிங் கம்பெனின்னு சொல்லி கம்ப்ளீட்டாக பேர் நேம் சேஞ்சே பண்ணுறாரு. அதை நேம் சேஞ்ச் பண்ணி புதுவிதமான தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி 1ஆம் உலகப் போரில் பயன்படுத்திய ரிஸ்ட் வாட்ச் வந்து புது டெக்னாலஜியோட அப்கிரேட் பண்ணி கொடுக்குறாரு. அது என்ன அப்கிரேட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தண்ணியில் அந்த வாட்ச் இருந்தால் கூட செயல் எடுக்காமல் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் ரிஸ்ட் வாட்சை வந்து முதல்ல உலகத்துக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டது வந்து ஹான்ஸ் வில்டார்ஃப் அவர்கள் தான். இது வந்து மிகப்பெரிய புரட்சியை வந்து அந்த காலத்தில் உண்டு பண்ணுச்சு. இதுக்காக வந்து இவர் ரொம்ப புத்திசாலித்தனமாகவும் மார்க்கெட்டிங் பண்ணார். இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய நீச்சல் போட்டியில் கலந்து பல சாதனைகள் படைத்த ஒரு நீச்சல் வீராங்கனையை வந்து அப்ரோச் பண்ணி அவங்ககிட்ட இந்த வாட்சை கட்ட சொல்லி ப்ரொபோசல் ஒன்று கொடுக்குறாரு. இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ரொம்பவே வந்து பிரபலம் அடையுது. இந்த மாதிரி மார்க்கெட்டிங்கோ அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு பிற்பாடு இந்த ரோலெக்ஸ் கம்பெனியினுடைய சேல்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாகுது. இந்த ரோலெக்ஸ் ஆயிஸ்டரான இந்த மாடலுக்கு பிற்பாடு இன்னும் ஒரு சில ஃபேமஸான மாடல்ஸில் ரிலீஸ் பண்ணுறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1931ஆம் வருடம் ரோலெக்ஸ் ஆயிஸ்டர் பெர்பெச்சுவல் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மாடல் ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த மாடல் தான் வந்து உலகத்திலேயே வச்சு முதன்முறையான செல்ஃப் வைண்டிங் டெக்னாலஜி உடைய ஒரு வாட்ச்னு சொல்லலாம். அதற்கு பிற்பாடு 1945ஆம் வருடம் 2ஆம் உலகப் போர் முடிஞ்ச காலத்தில் டேட் ஜஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டை குறிப்பிடுற மாதிரியான ஒரு ரிஸ்ட் வாட்சை வந்து இவர் தயாரித்து வெளியிடுறாரு. இந்த வாட்ச் மாடலும் வந்து மிகப்பெரிய ஒரு ஹிட் ஆகுது. அதுக்கு பிற்பாடு 1953ஆம் வருடம் ரோலெக்ஸ் சப்மரீனர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மாடல் ரிலீஸ் பண்ணுறாங்க. இது 100 மீட்டர் அளவுக்கு தண்ணிக்குள்ளே கீழே நீங்கள் இறக்கி வச்சாலும் இந்த வாட்ச் வந்து எதுவுமே ரிப்பேர் ஆகாமல் நார்மலாக பர்ஃபெக்டாக வந்து ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய ஒரு டெக்னாலஜி பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹான்ஸ் வில்டார்ஃபினுடைய மனைவியினுடைய மரணம் ஏற்படுது. அதற்கு பிற்பாடு அவர் வந்து ஒரு சேரிட்டி ஆர்கனைசேஷன் ஒன்று ஆரம்பிக்கிறாரு. இந்த கம்பெனியினுடைய சொத்துக்கள் முழுக்க வந்து ஒரு ட்ரஸ்டி மாதிரி ஃபார்ம் பண்ணி இதில் வர லாபங்கள் எல்லாமே வந்து அந்த சேரிட்டி ஆர்கனைசேஷனுக்கு மட்டுமே போகிற மாதிரி எழுதி வைக்கிறாரு. அதனால் இந்த கம்பெனியை யாருனாலையும் விற்கவும் முடியாது, யாருனாலையும் ஷேர் ஹோல்டராக பங்குதாரர்களாக இந்த கம்பெனிக்கு யாருனாலையும் போக முடியாது. அந்த மாதிரி இந்த கம்பெனியினுடைய ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சரே வந்து கம்ப்ளீட்டாக மாறுது. இன்னொரு சிறப்பு அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரோலெக்ஸ் வாட்சுகள் அனைத்துமே வந்து சமீப காலங்களாக 904L இன்னும் சொல்லக்கூடிய ஒரு ஹை குவாலிட்டி ஸ்டீலால் வந்து இதை தயாரிக்கிறாங்க. அதனாலேயே வந்து இந்த ரோலெக்ஸ் வாட்சுகளினுடைய விலை மதிப்பு வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. 100 வருடங்களுக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லாமல் ஆரம்பித்த இந்த ரோலெக்ஸ் கம்பெனி வந்து இப்போது 21ஆம் நூற்றாண்டில் இதனுடைய விலை மதிப்பு வந்து கிட்டத்தட்ட $8 பில்லியன் சொல்லலாம். ரோலெக்ஸ் கம்பெனியினுடைய சுவாரஸ்யமான தகவல்களை நான் இந்த வீடியோவில் தெரிவிச்சிருக்கேன். மேற்கொண்டு உங்களுக்கு தகவல்கள் தெரியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்துக்களை தாராளமாக பதிவு செய்யலாம். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. நீங்கள் புது வியூவராக இருந்தால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி டெக்னாலஜி அண்ட் ஆட்டோமொபைல் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் அப் டு டேட்டாக கிடைக்கும். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த யூடியூப் அல்காரிதம் இந்த வீடியோவை ரெக்கக்னைஸ் பண்ணி நிறைய பேர்த்துக்கு இந்த வீடியோவை போட்டு காட்டும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு மோட்டிவேஷனலாகவும் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் நிறையா விஷயங்கள் இந்த மாதிரி சுவாரஸ்யமான தகவல்களை பார்த்து தெரிந்து கொள்ளட்டும். மீண்டும் அடுத்த முறை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.